இயேசு தான் வாழ்ந்த காலத்தில் 3 பேரை இறப்பிலிருந்து உயிர் பெற்று எழச் செய்திருக்கிறார். யாயிர் என்பவருடைய இறந்த மகளை இயேசு உயிர் பெற்று எழச் செய்தார். நயின் ஊர் கைம்பெண்ணின் இறந்த மகனை இயேசு உயிர் பெற்று எழச் செய்தார். பெத்தானியாவில் இயேசுவின் நண்பனான லாசரை உயிர் பெற்று எழச் செய்தார். இயேசு லாசரை உயிர்ப்பித்த நிகழ்வை இன்று நாம் விரிவாக புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். மார்த்தா, மரியா, லாசர் ஆகிய 3 வாழ்ந்த குடும்பம் இயேசுவுக்கு மிக நெருக்கமான குடும்பமாக இருந்தது. மார்த்தா இயேசுவை தம் இல்லத்திற்கு வர அழைப்பு கொடுக்கின்றாள். ஏதோ ஒரு விழாவுக்காகவோ சிறப்பு நிகழ்வுக்காகவோ அவள் அழைக்கவில்லை. இயேசு பல இடங்களுக்கு சென்று நற்செய்தி அறிவிக்கின்ற பணியை செய்வதை மார்த்தா பார்த்திருக்கின்றாள். எனவே தம் வீட்டிற்கு வந்து அவர் உணவருந்தி இளைப்பாறி செல்ல வேண்டும் என்று அவரை அழைக்கின்றாள். இயேசுவும் அவர் அழைப்பை ஏற்று அவர் வீட்டுக்கு செல்கிறார். இப்படித்தான் அந்த குடும்பத்திற்கும் இயேசுவுக்கும் இடையே நெருக்கமான உறவு பிணைப்பு ஏற்படுகிறது. இந்த நிகழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் இதுதான். இயேசுவை நாம் நம் இல்லத்திற்கு அழைக்க வேண்டும். இயேசுவை நம் குடும்பத்தில் ஒருவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதனால் அவரோடு நெருங்கிய உறவை ஏற்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும். வாழ்க்கையின் பல தருணங்களில் நமக்கு அது உதவியாகவும் இருக்கும். ஏதோ தேவை ஏற்படும் போது மட்டும் இயேசுவை அழைப்பதல்ல, மாறாக இயேசுவோடு நாம் கொள்ளும் நட்பு நமக்கு எல்லா நேரங்களிலும் அருளையும் ஆசிரையும் தருகிற ஒன்றாக அமையும். அப்படித்தான் லாசர் நோயுற்றிருந்த பொழுது அவருடைய சகோதரிகள் இயேசுவுக்கு செய்தி அனுப்புகிறார்கள். உம் நண்பன் லாசர் நோயுற்றிருக்கிறான். இது மட்டும்தான் அவர்கள் கொடுத்த செய்தி. இந்த செய்தியே இயேசுவுக்கு போதுமானதாக இருக்கும் என்று எண்ணினார்கள். உம் நண்பன் லாசர் நோயுற்றிருக்கிறான் என்று அவர்கள் அனுப்பிய செய்தி அவர்களுடைய உறவு பிணைப்பை, நட்பை எடுத்துரைப்பதாக இருக்கிறது. லாசர் நோயுற்று இருக்கின்ற போது இயேசுவிடத்தில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்தது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. இரண்டாவதாக, மார்த்தா இயேசுவின் மீது அன்பு கொண்டிருந்தாள். அந்த அன்பினால் அவரை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். உணவு சமைத்து அவருக்கு கொடுத்தாள். விருந்தோம்பலின் சிறந்த எடுத்துக்காட்டாக அவள் திகழ்ந்தாள். இயேசு பெத்தானியாவுக்கு வருகிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு மார்த்தா இயேசுவை சந்திக்க விரைவாக செல்கிறாள். நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். இயேசு இருந்திருந்தால் அவனை குணமாக்கி இருப்பார், அவன் நோயிலிருந்து நலம் பெற்றிருப்பான் என்ற எண்ணத்தில் அவள் இதை சொல்லுகிறாள். இயேசுவும் அவளுடைய நம்பிக்கை பயணத்திற்கு உறுதுணையாக அவளுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்துகின்றார். உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்னும் நம்பிக்கையை இயேசுவும் கொடுக்கிறார். இறுதி நாள் உயிர்த்தெழுதலை பற்றி அவள் பேசிய போது, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்ற இயேசுவின் வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டு மார்த்தா அவரிடம், ஆமாண்டவரே, நீரே மெஸ்ஸியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்று தன்னுடைய நம்பிக்கை அறிக்கையை வெளிப்படுத்துகின்றார். இவ்வாறு இயேசு மார்த்தாவின் நம்பிக்கையை ஆழப்படுத்துகிறார். இந்த நிகழ்வின் வழியாக நாமும் நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்த அழைக்கப்படுகிறோம். இயேசுவின் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். மார்த்தாவை போன்று ஆழமான நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? மூன்றாவதாக, மரியா இயேசுவை சந்திக்கிறார். மரியாவும் மார்த்தா கூறிய அதே வார்த்தைகளைத்தான் இயேசுவிடத்தில் கூறுகிறார். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று கூறிவிட்டு அவள் அழுகின்றாள். மரியா உணர்வின் அடையாளமாக திகழ்கின்றாள். அவள் அழுவதை பார்த்து அவளுடன் இருந்தவர்களும் அழுதார்கள். இயேசுவும் கண்ணீர் விட்டு அழுதார். விவிலியத்திலேயே மிக குறுகிய இறை வார்த்தை இதுதான்.
யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 35வது இறை வார்த்தை. அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் என்பது. இயேசு லாசர் மீது கொண்டிருந்த அன்பையும் அந்த குடும்பத்தின் மீது கொண்டிருந்த அன்பையும் பாசத்தையும் இந்த கண்ணீர் வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. இயேசு நம்முடைய துன்பங்களை கண்டும் காணாமல் இருப்பவர் அல்லர். மாறாக பரிவுள்ளம் கொண்ட அவர் நம்முடைய துன்பங்களில் பங்கெடுப்பவராக இருக்கிறார் என்பதையே இது சுட்டி காட்டுகிறது. இயேசுவின் மனிதத்தன்மையை இது எடுத்துரைக்கிறது. மார்த்தாவிடத்தில் தன் இறைத்தன்மையை வெளிப்படுத்திய இயேசு மரியாவிடத்தில் தன் மனிதத்தன்மையை வெளிப்படுத்துகிறார். நம்மை போல ஒருவராக இவ்வுலகிற்கு வந்த இயேசு நம்முடைய உணர்வுகளில் பங்கெடுப்பவராகவும் இருக்கிறார் என்பது எவ்வளவு பெருமைக்குரியது. இத்தகைய கடவுளை நாம் பெற்றிருப்பது நாம் பெற்ற பெரும் பேரன்றோ. 4ஆவதாக, இயேசு லாசரை கல்லறையிலிருந்து உயிர்த்தெழச் செய்கின்றார். இறந்து ஏற்கனவே 4 நாட்கள் ஆகியிருந்த நிலையில் அவரை கல்லறையிலிருந்து மீண்டும் உயிர் பெற்று வரச் செய்கிறார். இது சாத்தியமல்லாத ஒன்று என்று அவர்கள் எண்ணிய போதும் இயேசு கடவுளின் மாட்சி வெளிப்படுவதற்காகவும் இறப்பின் மீது தான் கொண்டுள்ள அதிகாரத்தை வெளிப்படுத்தவும் இதை செய்கிறார். இயேசு புதுமைகளை செய்கின்ற பொழுது மனிதனுடைய ஒத்துழைப்பை எப்போதும் நாடுகிறார். அவ்வாறுதான் இங்கும் கல்லை அகற்றி விடுங்கள் என்று சொல்கிறார். அதை இயேசுவே கூட செய்திருக்க முடியும். ஒரு வார்த்தையால் அதை நிகழ்த்தியிருக்க முடியும். ஆனால் மனிதனுடைய உதவியை அவர் நாடுகிறார். இறைவனுக்கு நன்றி கூறி தந்தையாகிய கடவுள் எப்பொழுதும் தனக்கு செவிசாய்ப்பவராக இருக்கின்றார் என்பதை எடுத்துரைத்து ஜெபித்த பிறகு லாசரே வெளியே வா என்று அழைக்கிறார். சிறுமியே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்று யாயிர் மகளிடத்திலும், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்று நயின் ஊர் கைம்பெண்ணின் மகனிடமும் இயேசு கூறி அதிகாரத்தோடு கட்டளையிடுகின்றார். அவர்களும் உயிர் பெறுகிறார்கள். இறந்தவர் உயிர் பெற்று நடப்பதை நாம் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. எனினும் உயிரோடு இருக்கின்ற பலர் உயிரற்றவர்களாய், உணர்வற்றவர்களாய், உறவை இழந்தவர்களாய் நடைப்பிணமாக இருப்பதை கண்டிப்பாக நாம் பார்த்திருப்போம். ஏன், நாமே கூட அவர்களில் ஒருவராக இருப்போம். ஆன்ம அளவில் உயிர் இல்லாமல் வெறுமனே நாம் நடந்து கொண்டிருக்கலாம். உணர்வுகளே இல்லாமல் வெறுமையான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உறவுகளே வேண்டாம் என்று தனியாளாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எப்படி இருப்பினும் நமக்கும் உயிர்ப்பு தேவைப்படுகிறது. இயேசுவிடத்தில் இன்று நாம் கேட்போம். நம்மை கட்டி இருக்கிற எல்லா கட்டுகளிலிருந்தும் அவர் நமக்கு விடுதலை கொடுத்து, உயிர் கொடுத்து, நம்மை உயிர் உள்ளவர்களாக, உணர்வு உள்ளவர்களாக, உறவு உள்ளவர்களாக வாழச் செய்ய வேண்டும் என்று செபிப்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உமது புனித நாளாகி இன்றைய நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். லாசரை இறப்பிலிருந்து உயிர்த்தெழச் செய்தீரே. பல்வேறு நிலைகளில் உயிரிருந்தும் உயிரற்றவர்களாய், உணர்வற்றவர்களாய், உறவுகள் அற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கும் உயிர் கொடுத்து எங்களை உயிரோட்டம் உள்ளவர்களாக வாழச் செய்யும். ஆமென்.